ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு நிலமகன் டைம் சேனல். இன்றைக்கி என்ன தலைப்பு பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க GSTR-3B குவார்ட்டர்லி ரிட்டர்ன் ஃபைலிங் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்கு போகலாம். ஜிஎஸ்டி வெப்சைட்டில் லாகின் பேஜ் வந்ததை உங்களுடைய லாகின் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துட்டு லாகின் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி உள்ளே வாங்க. உள்ளே வந்ததை ரிட்டர்ன் டேஷ்போர்டு அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதை நம்ம வந்து எந்த குவார்ட்டர் ஃபைல் பண்ண போகிறோமோ அந்த குவார்ட்டருடைய லாஸ்ட் மந்த் வந்து இங்கே பீரியட் அப்படிங்கிறதுல வந்து செலக்ட் பண்ணிவிட்டு சர்ச் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதை இது மாதிரி குவார்ட்டர்லி ரிட்டர்ன் அப்படின்னு பாருங்கள். அதை கிளிக் பண்ணி தான் நம்ம உள்ளே போனோம். அதுக்கு முன்னாடி GSTR-2Aல அதாவது நம்ம பர்ச்சேஸ் பண்ண டீட்டெயில்ஸ்லாம் வந்து வந்துருச்சா அப்படிங்கிறத வந்து செக் பண்ணிங்க. அதாவது அப் டு டேட் வரலாம் வந்து GSTR-2Aக்கு வரும். ஆனால் GSTR-1 லாஸ்ட் டேட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நமக்கு வந்து GSTR-2Bக்கு வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்டாக ஜென்ரேட் ஆகி வரும். இந்த 2Bக்கு வந்து அமௌண்ட் நம்ம பர்ச்சேஸ் பண்ண டீட்டெயில்ஸ்லாம் வந்துருச்சா அப்படிங்கிறத வந்து கன்ஃபார்ம் பண்ணிங்க. 2Bயில் அது வந்ததுக்கு அப்புறம் GSTR-3B நம்ம வந்து ஃபைல் பண்ணோம். அப்போ தான் கிளைம் பண்ண முடியும், இல்லைன்னா தள்ளி போயிடும். அதனால் GSTR-2B ஜென்ரேட் ஆகிடுச்சா அப்படிங்கிறத வந்து கன்ஃபார்ம் பண்ணிங்க. கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு GSTR-3B அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதை இது மாதிரி கேட்கும். டு யூ வாண்ட் டு ஃபைல் நில் ரிட்டர்ன் அப்படின்னு கேட்கும். நோ கொடுங்க. நோ கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா GSTR-1 2B எல்லாம் வந்து ஜென்ரேட் ஆகிடுச்சு அப்படின்னு காமிக்கும். இதெல்லாம் பார்த்துட்டு க்ளோஸ் கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா 3.1 டேபிள் இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து ஓகே அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய அந்த சேல்ஸ் டீட்டெயில்ஸ்லாம் GSTR-1 என்டர் பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே வந்திருக்கும். அது டோட்டல் டேக்ஸபிள் வேல்யூ, ஐஜிஎஸ்டி டேக்ஸ் எவ்வளோ, சென்ட்ரல் டேக்ஸு, ஸ்டேட் டேக்ஸ் எல்லாமே வந்து காமிக்குங்க. இதில் கீழே பாருங்கள் இன்வெர்ஸ் சப்ளைஸ் லயபிள் டு ரிவர்ஸ் சார்ஜ் அப்படின்னு ஒன்று இருக்குது பாருங்கள். இது என்ன அப்படின்னாக்கா இது வந்து டிரான்ஸ்போர்ட் சார்ஜ். டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் இதுக்கான டேக்ஸு இதெல்லாம் வந்து நம்ம வந்து நம்மள்கிட்ட இன்புட்டில் வந்து எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னாலும் நம்ம வந்து இதை டைரெக்டாக வந்து பே பண்ணி தான் ஆகணும் இந்த அமௌண்ட்டு. ஆனால் இந்த அமௌண்ட் வந்து இன்புட் அதாவது ஐடிசியில் வந்து நமக்கு வந்து ஆட் ஆகிக்கும். மற்றபடி வந்து நம்ம பே பண்ணணும், கேஷாக பே பண்ணி தான் ஆகணும். ஆன்லைன்லேயோ இல்லை டைரெக்டாக பேங்க்லேயோ வந்து பே பண்ணி ஆகணும். இது எப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் உள்ளே பார்க்கலாம். இது வந்து டீட்டெயில்ஸ்லாம் செக் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இது டிரான்ஸ்போர்ட் சார்ஜஸ்லாம் இல்லைன்னா நீங்கள் வந்து பே பண்ண வேண்டியதில்லை. அதாவது ஆல்ரெடி வந்து இன்புட் இருக்கணும் அப்படின்னாக்கா மைனஸ் ஆகிக்கும். இது வந்து இன்புட்டே இருந்தாலும் நம்ம பே பண்ணணும். அந்த டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் வந்து வந்தால் மட்டும். இப்போ வந்து டீட்டெயில்ஸ்லாம் செக் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் கொடுங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இன்ட்ரெஸ்டட் சப்ளை, அதாவது வெளிமாநிலத்துக்கான சேல்ஸ் எதாவது நடந்திருக்கு அப்படின்னாக்கா அது வந்து இந்த டீட்டெயில்ஸ்லாம் இங்கே வந்துடும். இப்போ வந்து இதில் நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இதையும் செக் பண்ணி பார்த்துட்டு கன்ஃபார்ம் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எலிஜிபிள் ஐடிசி இதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் இதில் வந்து பாருங்கள் இன்வெர்ஸ் சப்ளை லயபிள் டு ரிவர்ஸ் சார்ஜ் டிரான்ஸ்போர்ட் சார்ஜ்னு சொன்ன பார்த்தீங்களா, அதுதான். இப்போ வந்து நமக்கு எலிஜிபிள் ஐடிசியில் இந்த அமௌண்ட் ஆட் ஆகிக்கும். இது ஆக்சுவலான இன்புட் நம்மளுடைய இது. இதில் வந்து இந்த டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் அந்த அமௌண்ட் வந்து ஆட் ஆகிது பாருங்கள். இந்த 2 lakhs சம்திங்கில் இந்த 529 ஆட் ஆகி இங்கே வந்து டோட்டபிள் நம்மளுடைய அவைலபிள் ஐடிசி நெட் அவைலபிள் ஐடிசி வந்து இதில் காமிக்கும். அதாவது இந்த டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் வந்து நம்ம கேஷாக வந்து பே பண்ணுவோம், ஆனால் நமக்கு இன்புட்டில் ஆட் ஆகிக்கும். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் அப்படின்னு கொடுத்துட்டு வெளில வாங்க. வெளில வந்ததுக்கப்புறம் சேவ் GSTR-3B அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதான் GSTR-3B டீட்டெயில் சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்துடும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ப்ரொசீட் டு பேமெண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதில் வந்து பார்த்திங்கன்னா கிரெடிட் லெட்ஜர் பேலன்ஸ் அப்படின்னு சொல்லி காமிக்கும். இதில் வந்து நம்மளுடைய கேஷ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கலாம். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கீழே வாங்க. இதில் பார்த்திங்கனாக்கா இப்போ வந்து ஆல்ரெடி நம்ம கட்ட வேண்டிய அமௌண்ட் வந்து லெஃப்ட் சைடு இருக்கும். அதர் தென் ரிவர்ஸ் சார்ஜ் டேக்ஸ் பேயபிள். அதுக்கப்புறம் ரைட் சைடில் வந்து பெய்டு த்ரூ ஐடிசி, அதாவது நம்மளுடைய கேஷ் வந்து இந்த கட்ட வேண்டிய அமௌண்ட்டுக்கு வந்து மைனஸ் ஆகிடும். இதில் வந்து மைனஸ் ஆகிடுது. இதில் வந்து ரைட் சைடில் பாருங்கள்
இந்த டிரான்ஸ்போர்ட் சார்ஜுக்கு சொன்ன பார்த்தீங்களா, இது வந்து ரிவர்ஸ் சார்ஜ் டேக்ஸ் டு பி பெய்டு இன் கேஷ். இது வந்து கேஷ் வந்து நம்ம பே பண்ணி தான் ஆகணும் அப்படிங்குது. இதில் பார்த்தீங்கன்னாக்கா அடிஷ்னல் கேஷ் ரெக்கார்டில் பாருங்கள், இந்த டிரான்ஸ்போர்ட்டுக்கான டேக்ஸ் மட்டும் பே பண்ணணும் நம்ம. அப்போ பே பண்ணால் என்ன பண்ணணும், க்ரியேட் செலான் கிளிக் பண்ணி செலான் பேமெண்ட் பண்ணணும். இதே வந்து டேக்ஸ் கட்டுறது மாதிரி இருந்துச்சுனாலும் இதே க்ரியேட் செலான் வந்து கிளிக் பண்ணி பே பண்ணலாம். இப்போ க்ரியேட் செலானை கிளிக் பண்ணி தான் பே பண்ணணும். இப்போ வந்து எப்படின்னு பார்ப்போம். க்ரியேட் செலான் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். அது பேமெண்ட் பண்ணுறது மாதிரி இல்லை அப்படிங்கிறவங்க மேக் பேமெண்ட் /போஸ்ட் கிரெடிட் டு லெட்ஜர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு ஆப்செட் சக்ஸஸ்ஃபுல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ரொசீட் டு ஃபைல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி நம்மளுடைய அதாவது இவிசி சென்ட் பண்ணோம். நம்மளுடைய ரெஜிஸ்டர்டு மொபைல் நம்பருக்கும் இமெயில் ஐடிக்கும் ஓடிபி வரும். அந்த ஓடிபியில் ஏதாவது ஒன்று என்டர் பண்ணிவிட்டு சப்மிட்டு அதாவது வெரிஃபை அப்படிங்கிறத கிளிக் பண்ணோம் அப்படின்னாக்கா ஃபைலிங் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகிடும். பேமெண்ட் இருக்குது அப்படிங்கிறவங்க க்ரியேட் செலான் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி பே பண்ணணும் ஃபஸ்ட்டு. இப்போ க்ரியேட் செலான் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இ பேமெண்ட் அப்படின்னு இருக்குது. இதில் வந்து மேலே வந்து எவ்வளோ அமௌண்ட் அப்படிங்கிறது வந்து நமக்கு காமிக்கும். இ பேமெண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணணுங்க. அதுக்கப்புறம் வந்து ஜென்ரேட் செலான் ரைட் சைடில் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணணுங்க. செலான் சக்ஸஸ்ஃபுல்லி ஜென்ரேட்டட் அப்படின்னு வந்துடுச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா கீழே வந்து பார்த்திங்கன்னா நெட் பேங்கிங் அப்படின்னு பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் வந்து எந்த பேங்க் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிவிட்டு மேக் பேமெண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன். இப்போ வந்து பேங்க் வெப்சைட்டுக்கு போகுது. இதில் வந்து கரண்ட் அக்கௌண்ட்டா சேவிங்ஸ் அக்கௌண்ட்டா அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு யூசர் நேம் பாஸ்வேர்டெலாம் வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு சப்மிட் கொடுக்க வேண்டியதான். அதாவது லாகின் அப்படிங்கிறத கிளிக் பண்ணால் கிளிக் பண்ணதான் இது மாதிரி வரும். இப்போ வந்து எவ்வளோ அமௌண்ட்டு அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் வரும். கன்ஃபார்ம் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இதுக்கப்புறமும் திரும்பவும் வந்து கன்ஃபார்ம் கொடுக்கணும். கொடுத்ததுக்கப்புறம் யுவர் பேமெண்ட் வாஸ் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ்லாம் வரும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக வந்து ஜென்ரேட் ஆகி இந்த பேஜுக்கு வந்துடும். அதாவது பேமெண்ட் சம்மரி அப்படிங்கிற பேஜுக்கு வந்துடும். இதில் வந்து டிரான்சாக்ஷன் ஐடி இருக்கும். இதை வந்து வியூ ரிசிப்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி நம்ம வந்து ரிசிப்ட் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். இல்லை அப்படின்னாலும் கண்டினியூ அப்படிங்கிறத கொடுத்து டைரெக்டாக வந்து ஃபைலிங்கு போயிடலாம். இப்போ வந்து கண்டினியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா கீழே வாங்க, வந்ததுக்கப்புறம் மேக் பேமெண்ட் அப்படின்னு பாருங்கள், இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா ஆப்செட் வந்து சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு ஆப்செட் ஆகி ஆப்செட் வந்து சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு வந்துடும். அதுக்கப்புறம் வந்து ப்ரொசீட் டு ஃபைல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி இவிசி சென்ட் பண்ணணும். நம்மளுடைய ரெஜிஸ்டர்டு மொபைல் நம்பருக்கும் இமெயில் ஐடிக்கும் ஓடிபி வரும். அதில் ஏதாவது ஒரு ஓடிபி போட்டு சப்மிட் பண்ணோம் அப்படின்னாக்கா ஃபைலிங் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகிடும். இதுதான் வந்து குவார்ட்டர்லி ரிட்டர்ன் ஃபைலிங், அதாவது GSTR-3B குவார்ட்டர்லி ரிட்டர்ன் ஃபைலிங் பண்ணுற மெத்தட் இதுதான். இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி உங்களுடைய GSTR-3B குவார்ட்டர்லி ரிட்டர்ன் ஃபைலிங்கை நீங்களாகவே ஃபைல் பண்ணிக்கிறதுக்கு வாழ்த்துக்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுகள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.